ஃபோன் பண்ணி கேட்டான், குறைஞ்சா போயிடுவீங்க, ரொம்ப நாளா பேசவே இல்லையே. சில பேர் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகுதான் உங்களுக்கு தெரியுது ஐயோ அவங்க உயிரா இல்லைன்னு சொல்லிட்டு. பாவம். எத்தனையோ பேர் வெளிநாட்டுலாம் வேலை செய்யறாங்க, அப்பா அம்மா அங்க தனியா இருந்து இறந்த பிறகு நாரிய பிறகுதான் அவர்களுக்கு தெரிய வருகிறது. பாருங்கள் எவ்வளவு கஷ்டம். அக்கறை இருக்கிறதா, கவலை இருக்கிறதா உறவினர் மீது? ஏதோ மனிதர்கள் பார்ட் ஆஃப் த லேண்ட்ஸ்கேப், மரம் மாதிரி, தர மாதிரி, புல்லு மாதிரி இருந்துகிட்டு கண்டுக்காம தூரத்திலே இருக்கிறீங்களா? நம்ம மாதாவுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது பிரியமானவர்களே. பாருங்க, மனசு கொதிக்குது, மனசு ஏங்குது, பிள்ளைய காணா, இயேசுவை பார்க்கலன்னு. அங்கே மட்டுமல்ல, ஆண்டவரை பார்க்காமல், அவருடைய வார்த்தையை வாசிக்காமல், அவருடைய திருப்பலிலே பங்கெடுக்காமல் எப்படி நாட்களை நகர்த்துவது பிரியமானவர்களே? ஐயோ, பூசை போலையே மனசு தேடுது ஆண்டவர் இயேசுவை. தேடலன்னா நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னெல்லாம் ஏன் தான் கடவுள் படைச்சாரோ தெரியலையே. ஆண்டவருடைய வார்த்தையை ரொம்ப நாள் வாசிக்கவில்லையே. மாதாவினுடைய இந்த கோயிலுக்கு